ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாங்குறதுக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நட்மக் இன்னோட ஹோம் ஸ்டேயில் பார்த்திங்கன்னா இருக்கோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளாவில் தேக்கடியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம்லி அண்ட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டு. ஸோ வந்து நாங்கள் இங்கே புக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி புக் பண்ணனால எங்களுக்கு வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இந்த ஓனரு. ஸோ எங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸுமே தந்தாங்க. அந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடவே ரொம்ப சூப்பராகவுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நைட்டு ரீச் ஆகிருந்தோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இந்த கிளைமேட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு க்ரீனிஷான ஒரு வியூவோட அந்த குருவி சத்தம்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே இந்த ஹோம் ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ரெசார்ட் தான் புக் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் இது வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு இங்கே வரத்துக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சலும் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து நாங்களுக்கு வந்து நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஈவினிங் சிட் அவுட் வந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஜாலியாக அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். கேரளா தேக்கடிக்கு நீங்களும் பிளான் பண்ணுறீங்களா ட்ரிப்புக்கு? கண்டிப்பாக இந்த நட்மக் ஹோம் ஸ்டேவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் தென் ஹோம் ஸ்டேயில் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அங்கே 2 ரூம் தான் இருந்துச்சு டோட்டலாகவே. நாங்கள் அந்த 2 ரூமே புக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து நான் என்னோடய தாத்தா பாட்டி நாங்கள் 3 பேர், ஸோ வந்து 5 பீப்புள்ஸ் போனதுனால நாங்கள் 2 ரூம் புக் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே டோருக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஊஞ்சல் இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு அப்படியே அந்த மவுண்டன்ஸ் வியூ என்ஜாய் பண்ணுறது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ் போகிறேன் பாருங்கள். நிறைய ட்ரீஸோட செம்ம க்ரீனியாக இருக்குது. இந்த கேரளானாலே க்ரீனிஷாக. நானும் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு இதில் தான் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வெல்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து நட்மக் இன்னில் தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து 2 to 3 டேஸாக இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் வந்து தேக்கடியில் தான் இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். தேக்கடியில் ஒரு பிளேஸில் இருக்கோம், க்ரீனரியாக ஒரு பிளேஸில். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டென்ஸாக சுற்றிலே மவுண்டென்ஸ் தான் இருக்குது. அந்த மவுண்டென்ஸ் தான் நாங்கள் கூட வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீஸையும் வந்து நம்மளோட ஓனர் அங்கிள் வந்து அந்த ஆண்டி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கிள் அங்கே ரெடியாக போயிருக்காங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், இந்த மார்னிங் சன்செட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே புகமூட்டமாக அழகாக அந்த ட்ரீஸோட இதோட இருந்துச்சு. என்ன வைக்கிறாங்க? லேண்ட்ஸ்லைடாக நரகத்தில் மண்ணை கீழே வந்துருமில்ல, அதுக்காக மரத்தை வச்சுருக்காங்க. லைட்டு தான் தெரிஞ்சிருச்சு. ஓ இங்கே பாரு லீனா. எக்ஸ்பிளைன் சம்திங். மேலே இருந்து எடுத்து வைக்கலாமா? மேலே இருந்துட்டேன். இது வந்து நட்மக் ட்ரீ. இது வந்து நட்மக்கு. இதில் தான் பிரியாணி எல்லாமே பண்ணுது.
இது மெச்சூர் ஆகும்போல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் இதே மாதிரி. ஆனா மோளுக்கு பக்கத்தில் இது வந்து பெராபான்னு சொல்லி ஒரு ஃப்ரூட்ஸு. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், இனிப்பு இருக்கும், ஆனால் வைட்டமின் சி அதிகம். இது இப்படி இதுக்குள்ள ஸ்கின்னு ரிமூவ் பண்ணணும். இந்த புளிப்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லிச்சி பழம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு புளிப்பு. ஆமாம், இதுக்குள்ளே ஒரு சீடு இருக்குது, அது கலந்துடணும். ഇവിടെ ക്യാമറ எப்படி இருக்கு? புளிப்பு இருக்கு. அந்த பசங்களுக்கு தான் எப்படி இருக்கும், ஆனால் வெளியூர் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட். ஆனால் புளிப்பு தான் வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது. கொய்யா கொய்யா ரெட் கலர் கொய்யா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு கொடுத்துடலாம். குட்டியா இருக்கு. அது பறிக்காம இது நான் சொல்லி ஏதாவது கண்டென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரீன் கலர் நார்மலா இருக்குது கொய்யா. இங்க இது வந்து கிரீன் கலர் கொய்யா. இது வந்து நல்லா திக்கானது, வலுப்பமான டைப் கிரீன் கொய்யா. இது வந்து நல்ல டேஸ்டா இருக்குது, அருமையான டேஸ்ட் இது. பிரிஞ்சால் தானே இது? ஆமா ஆமா எப்படி? ஓகே ஸ்டார்ட். இது வந்து வானிலா பீன்ஸ். வெனிலான்னு சொன்னா நம்ம ஐஸ்கிரீம், கேக் அதுல எல்லாம் எசன்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து நேச்சுரலான இது வெனிலா. பாக்கி நமக்கு எசன்ஸ் தான் கிடைக்கும், இது நேச்சுரலான உள்ளது. இந்த பீன்ஸுக்கு வந்து இப்போ இந்த பச்சை பீன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 4000 rupees இருக்கு. ஒரு கிலோ 4000 rupees. ஆமாம், அது நல்ல டேஸ்ட்டாக இது வந்து நாம பாலினேஷன் பண்ணி கொடுக்கணும். வானிலாக்கு மட்டும் இந்த ஃப்ளவர் நம்மளே நம்ம விளக்கமாருக்குள்ள குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து அதில் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வந்து பாலினேஷன் நம்ம பண்ணி கொடுத்தா தான் இதை மாதிரி இந்த கா பிடிக்கும். இல்லாட்டி பிடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த நேச்சுரலாக வரமாட்டேன். நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அதுவாகவே வந்து உருவாகாது. ஓகே. பிளாச்சக்கான்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு. இது வந்து மித்த மரத்துலலாம் குட்டியாக தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். சரி, நார்மலாக எல்லா வீட்லையும் இருக்கும்போது அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். இன்னும் பெருசாகும். ஆமாம், இன்னும் பெருசாகுமா இந்த மரம். இது வந்து குட்டி தான், இன்னும் பெருசாகணும். ஜாக் ஃப்ரூட்ஸ் முள்ளிக்கு தொடுத்தா குத்து யாரும் வந்து தொடாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி. இது வந்து பப்பாயை வந்து நம்ம ஊரில் வந்து சின்னதாக கிடைக்கும். இங்கே நட்மக் ஸ்பெஷலில் மட்டும்தான், கேரளாவில் மட்டும்தான், இங்கே மட்டும்தான் கிடைக்கும் பெருசாக. இங்கே வந்து 12 kg வந்து கிடைச்சதா பெரிய பப்பாயா. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க. பப்பாயாஸ்லாம் இவங்க ஃப்ரீயாக தருவாங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள்ஸ், குட்டி பைனாப்பிள். இது இப்போதான் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அச்சோ, முள்ளிக்கு பைனாப்பிள், முள்ளி பைனாப்பிள். இது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த லீஃப் குட்டி பைனாப்பிள். இது இன்னும் பெருசாகலை. வாட்டர் ஆப்பிள். இது வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோடு இது ஒரு 2 வாரோட கழிஞ்சால் நல்லா இனிப்பாக இருக்கும்.
ஓகே நிறைய இருக்குது. 2 வீக்ஸ் கழிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் ஆயிடுமா? ஓ 2 days. Okay. What this is called water apple. வாட்டர் ஆப்பிள். Yes, water apple. இது வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள். இது இனி ஒரு வெரைட்டி. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து பூவு காய அப்படியே ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அது வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதில் ஸ்டாப் இல்லை. அப்படி எந்த டைம் பார்த்தாலும் இதில் ஒன்று பூவு இல்லாட்டி காய இல்லாட்டி ஃப்ரூட் அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து லாஸ்ட்டு வந்து நல்ல டார்க் ப்ரௌன் மாதிரி வந்துடும். ரோஸு பிங்கு ரோஸு அந்த ரெட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ரௌன் அதே மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். டேஸ்ட் இது இப்போதான் குட்டியாக இருக்குது. வந்து செகண்ட் வெரைட்டி ஆஃப் வாட்டர் ஆப்பிள். இது குட்டியாக இருக்குது. குட்டி வாட்டர். ஸோ இங்கே வந்து நட்மக் ஹோம்ஸ்டே தேக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி ஃப்ரூட்ஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபேஷன் ஃப்ரூட் தான். இங்கே பாருங்கள் 1 2 3 நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்க்கு வெளியில் வந்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து வெளியிலலாம் போய் வாங்க தேவையில்லை. இங்கேயே நீங்கள் வந்து பறித்து அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து நட்மக் ஹோம்ஸ்டே தேக்கடியில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா கூட நிறைய இருக்கு. நீங்கள் அப்படியே கூட பறிக்கலாம். இது ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வந்து பறித்து நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். லவ் கட் பிடிங்கிக்கோ. அப்படியே பிடிங்கிக்கோ. அப்படியே பிடி. அங்கிட்ட வாங்கி கட். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இனி ஒரு வாரோட கழிஞ்சா கொஞ்சோடி இது நல்லா பழுத்து நல்லா கொஞ்சோடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ரொம்ப யூஸாக இருக்குது. இதில் எப்படி இருக்கு? புளிக்குது. சூப்பராக. இது ஒரு வாரம் கழிச்சா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒரு வாரம் கழிச்சா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஃபுல்லாக நட்மக் ஹோம்ஸ்டேல தேக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கூட கிடையாது. ஃபுல்லாக ரேம்ப் வாக் தான். பாருங்கள் சுற்றிலே பாருங்கள் ரேம்ப் வாக் ஃபுல்லாக க்ரீனரி இருக்குது. இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா குருவிக்கூழோட இது நெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெஸ்ட் இருக்குது. 2 நெஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே வந்து கொய்யா மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்க. இங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு செடி தான். நட்மக் ஹோம்ஸ்டேல ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். லக்கேஜ் ட்ராலிஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக ரேம்ப் வாக்கிலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டெப்ஸ் இங்கே கிடையாது. ஸ்டெப்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக லக்கேஜ் ட்ராலியில் ஈஸியாக ஏற்றிட்டே போயிடலாம். ஸோ இதுதான் நட்மக் ஹோம்ஸ்டேயோட ஸ்பெஷல் க்ரீனரி வீடியோ. இது வந்து இங்கே பறித்த வாட்டர் ஆப்பிள் அண்ட் தென் இன்னொரு வாட்டர் ஆப்பிள் அண்ட் தென் அந்த காய் அதெல்லாம் இருக்குது. இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. மிராக்கிள் ஃப்ரூட்டில் ஒரு அதிசயமாக காட்டிடலாம். இது வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இதில் வந்து எப்பவும் வந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்காக உள்ளது. உனக்கு வந்து புளிப்பு ரொம்ப இது தானே, புளிப்பு பிடிக்காது இல்லை? உன்னை கரெக்டாக புளிப்பு நான் சாப்பிட வைப்பேன். உனக்காகத்தான் இது வச்சிருக்கு. லெமன் சாப்பிடுமா? லெமன் எவ்வளவு புளிப்பாக இருக்கும். உனக்கு சாப்பிட முடியாது இல்லை? உன்னை நான் சாப்பிட்ட வச்சிடலாம். சரி. அதாவது
லெமன் கொடு பாப்பா. இது சின்னதாக ஒன்று டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கு? புளிக்குது. இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டில் இதில் வந்து உள்ள ஒரு சீடு இருக்குது, அது சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு பாரு. ரெட் கலர் க்யூட்டாக இருக்குது குட்டியா. அப்படி சாப்பிடு. மொத்தம் அந்த ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட்டுக்கோ. நான் எடுத்துக்க போட்டேன். அச்சா என்ன எக்ஸ்பிரஷன்? புளிப்பா இருக்கா? என்னது ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா? ரொம்ப புளிப்பாக இருக்குல்ல? இது வந்து எவ்வளவு புளிப்பாக இருக்கும் தெரியவில்ல? அது துப்பு. இந்த பாப்பா இது சாப்பிட்டு பாரு, மாஜிக்கு தான். முதல்ல எப்படி சாப்பிட்டது, இப்போ எப்படி சாப்பிடுது பாரு. இந்த உனக்கு இந்த ஃபாஷம் ஃப்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடுறது சொல்ற கேளு. இப்போ சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்வீட் ஆமா. இருக்கா? வீடியோ காண்டியாவது சொல்லேண்டி. சூப்பரா இருக்குண்ணா. உனக்கு பிடிக்காதா இது? பிடிக்காது. ஓகே முதல்ல இது லெமன் அந்த பாப்பாவுக்கு வந்து அது நல்லா நம்ம வாயில வந்து கரெக்ட் சூப் பண்ணணும். மிராக்கிள் ஃப்ரூட். ட்ரை பண்ணு. லெமனா? மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம நட்மக் ஹோம் ஸ்டேயில் கொடுத்தாங்க. எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்துட்டோம், சாப்பிடவும் போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ள சீடு கடிக்கக்கூடாது. சீடு கிடைக்கும். அப்படியே வாயில சாப்பிட்டு லாஸ்ட்டில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த சீடு குட்டி என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ இதை சாப்பிட்ட பிறகு மறுபடியும் சாப்பிடணும் போல தோணுது. நிறைய ஃப்ரீயாகலாம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு போயிடணும். ஸோ மிச்சம் லெமனே வச்சுருக்கேன். இப்போ அந்த லெமனை சாப்பிட்டு பார்ப்போம். லெமன் இப்போ சாப்பிட்டா செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. இனிமேல் சாப்பிடணுன்னா நட்மக் ஹோம் ஸ்டேயில் வந்து அந்த பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லெமன் சாப்பிடுங்க. 2 ஹவரில் நிற்பேன். 2 ஹவர் நாக்கில் டேஸ்ட் அப்படியே நிற்குமாம்மா. ஆனால் உண்மையாக தான் சொல்லணும், நிற்கிது, கன்ஃபார்மாக நிற்கிது. ஹோம் ஸ்டேயில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு இது கவனிப்பு. அது மெயினாக சாரு மேடம் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பாசமா அன்பா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே. இந்த ஃப்ரூட் வந்து மாங்கோஸ்டின்னு சொல்லும். ஓ மேங்கோஸ்டின் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக உள்ள ஃப்ரூட். ஸ்வீட்டான ஃப்ரூட். நட்மக் ட்ரீ. நிறைய இருக்கு நம்ம தேக்கடியில். நட்மக்கு நமக்கு வந்து 50 இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் தேக்கடிக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும், எந்த பொல்யூஷனுமே பார்க்க முடியாது. கொக்கோ இங்கே இருக்குது. இதுக்கு வந்து கிராம்பு செடி. கிராம்பு செடியா இது? கிராம்பு ஸ்பைசஸில் ஒரு வெரைட்டி. இது வந்து கொக்கோ. இது வந்து கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதுதான் இது. ஆனால் எப்படி கொக்கோ பவுடர் கிடைக்கும்? கொக்கோ பவுடர் இல்லை, இந்த கொக்கோவில் வந்து சாக்லேட் பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 200 மூடு கொக்கோ செடி இருக்குது. டோப்பில் தான்
ஆனால் நாங்கள் வந்து சாக்லேட் ஹோல்சேல் பண்ணுது, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட் ஹோல்சேல் பண்ணுது. எங்களுக்குள்ள ஹோம்மேட் சாக்லேட்டுக்குள்ள நேம் வந்து குச்சூஸ் சாக்லேட்டு. குச்சூஸ் சாக்லேட்ஸ் குமளியிலே வாகமண்ணு பருந்தும்பாறை அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹோல்சேல் பண்ணுது குச்சூஸ் சாக்லேட்னு சொல்லி. இங்கே வந்தால் சாக்லேட் நம்ம இவங்க தான் வந்து எல்லா சாக்லேட் பண்ணுது. மேலே வரும்போது சாக்லேட் பாக்ஸ் காட்டிடலாம். இங்கே வந்து வருத கெஸ்ட்டுக்கு நாங்கள் ரீட்டெயிலாக சாக்லேட் கொடுக்குறோம். நாம கூட போகும்போது ஒரு பாக்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு போறோம். ஓகே, ஹோம்மேட் ஹோல்சேல் பண்ணுது, கெஸ்ட்டுக்கு ரீட்டெயிலும் பண்ணுது. ஓகே, homemade chocolates available in Thekadi, Nadmak in homestays only. Coffee flower. ஆமாம், இது காஃபியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ரோபஸ்டான்னு சொல்லும். Robusta. இதுதான் அதிகமாக காஃபி அதிகமாக உள்ளது ரோபஸ்டா தான். இது வந்து ஃப்ளவராக இப்போ இருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ளவராக இருந்தது. அப்போ வந்து நல்லா ஒயிட் கலராக இருக்கும். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. மல்லிப்பூ ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருது. மல்லிப்பூ ஸ்மெல் வருது, ஜாஸ்மின் ஸ்மெல். ஆமாம், இது வந்து காஃபி ஃப்ளவர் நட்மக் ஹோம் ஸ்டேல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல் ஸ்பைசஸும் சொல்லு பாப்பா. இதில் வந்து காடமம், க்ளோவ்ஸு, சினமன், பெப்பர், என்ன ஒன்றும் கூட இருக்குது. அது வந்து 5 ஃப்ளேவர் வந்து ஒரு லீஃப்லேயே இருக்குது. இந்த லீஃப் போட்டால் எல்லாமே 5மே ஸ்பைசஸ் போட்ட மாதிரியா. கொஞ்சம் ஸ்மெல் பாரு. ஃப்ளவர் எல்லா ஸ்மெல்லும் கலந்த மாதிரி இருக்கு. அதனால தான் இதுக்கு ஆல் ஸ்பைசஸ்னு சொல்லு. இதில் சீடும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி லீஃப் தான் அந்த குழம்புல எல்லாம் போடும். ஓகே, இது வந்து வரத கெஸ்ட்டுக்கு இங்கே இருந்து எவ்வளவு வேணாலும் பிடுங்கிட்டு போயிடலாம், ஃப்ரீயாக கொடுத்துடலாம். இதெல்லாம் ஃப்ரீ தான். பாரு அங்கிள் ஆன்ட்டி எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான். இந்த லீஃப் போட்டால் எல்லாமே போட்ட மாதிரி. ஆமாம், வெறும் ஒரு லீஃப் போட்டால் போதும். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி லீஃப் மேடம். நம்ம வந்து இந்த லீஃப் வந்து காஞ்சக்கப்புறம் இந்த பிரியாணிலலாம் வந்து போட்டு ஆயிலில் இது பண்ணுவோம்ல, அது வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. நட்மக் ஹோம் ஸ்டேயில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். க்ரீன் கலருக்கும் காஞ்சது மட்டும் தான் பார்க்க முடியும். நமக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸு. காஃபி பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்று பறித்து காட்டுறேன். 2 பறிச்சு இங்கே பாருங்கள், ரெட்டு கலரில் இதான் காஃபி பீன்ஸு. காஃபி சீடு. இது நீங்கள் நேரில் காஃபி சீடு பார்த்துக்கோங்க. சாப்பிட்டா நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் இது. ஓகே, இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம். இனிப்பு இருக்குது, அது ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷு சீடு இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன மடம் பார்த்தோம் சினமனில். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மடம் அடிக்கி சீடுது. சினமனோட ஸ்கின்னு. இதே ஸ்மெல் வந்து சினமன் மாதிரி இருக்கு. பச்சை வந்து இந்த லீஃப் இருக்குல்ல அது. அடிக்கி வந்து சினமன் லீஃப் பறிச்சோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சினமன் ஸ்கின் ட்ரீ. இது வந்து நட்மக் ஹோம் ஸ்டேல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வேறு எங்கேயும் ஃப்ரீயாக கிடைக்காது. இது லீஃப், அது ஸ்கின் ட்ரீ. புலாசான்னு சொல்லி ஃப்ரூட்டு. ஃப்ளாஷன் ஃப்ரூட். இது வந்து இனி ஒரு 4 மந்தோட முன்னாடி 4 மந்த் கழிஞ்சால் தான் இது மெச்சூர் ஆகும். 4 months ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ஃப்ரூட்டாக வந்து சாப்பிட முடியும். அது வந்து ரம்பூட்டான். அதே ரம்பூட்டான். ரம்பூட்டான் செடி. കഴിഞ്ഞ വർഷം അത് ജൂണിലല്ലേ ആൾക്കാരൊക്കെ இதே ரம்பூட்டான் செடி. ജൂലൈ ആവല്ലേ? இப்போ இது ஃப்ளவராக வந்துருக்கு.
யூஸ்வலாக இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா லிச்சி வந்து வருமா, எனக்கு லிச்சி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ரொம்பவே. ஏன்னா வந்து அந்த சீசனில் வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே அதே மாதிரி சுற்றிலையும் நிறைய பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் அது கூட ஜாலியாக விளாண்டேன். ஸோ நிறையா டே ஃபுல்லாக அந்த போட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறையா சுற்றி பார்த்துட்டு நைட் வியூ எடுக்கலான்னு பார்த்தா செம்ம லைட்டிங்லாம் கொடுத்து அந்த இருட்டில் அப்படியே அந்த க்ரீனிஷான ட்ரீலுக்கெலாம் லைட் அடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. வெளியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது, உள்ளே வந்து செம்ம ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து காலையில் காமிச்சது வந்து மவுண்டெயின்ஸ் எப்படி இருந்துச்சு, வாவ் அப்படின்ற மாதிரி செம்ம கூலிங்காக இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா அதோட பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ரேஞ்சில் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் தூங்கும் போதெல்லாம் வந்து ஒரு 4 பெட்ஷீட் மேலே போட்டுட்டு தான் தூங்கினோம். அவ்வளோ குளிராக இருந்துச்சு அங்கே. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். பாய் காய்ஸ்.